பிரதான அனுசரணை வழங்குவோர் சலவை இயந்திரங்களுக்கு 20% வரை தள்ளுபடி. இன்றைய சாஃப்ட்லாஜிக் மேக்ஸ் மற்றும் சாஃப்ட்லாஜிக் காட்சியர்களுக்கு பிரவேசியுங்கள். ரோசல் வழங்கும் 30% கழிவு டைல்ஸ், குளியலறை மற்றும் உதிரி பாகங்கள். ரோசல் என்றும் இனிமை. வணக்கம். மற்றும் ஒரு அந்த காலம் இந்த காலம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு வரும்போது ஒரு காணொளி, நம்ம வலைதளத்தில் ஒரு காணொளி பார்த்து விட்டு வந்தேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இரண்டாம் உலக போரினுடைய கதாநாயகன் என்று சொல்லப்படக்கூடிய ஹிட்லர் இருக்கிறார் இல்லையா? ஹிட்லர் மிகப்பெரிய அளவு இதுவரையில் உலகம் காணாத ஒரு சர்வாதிகாரியாக வாழ்ந்த ஒருவர். தெரியுமா ஹிட்லர் யாருக்கும்? இப்ப ஹிட்லர் வரும்போது அவரை சூழ இருக்கிறவங்க அவர் எந்த பொது இடத்துக்கு வரும்போது அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்துவாங்க. அந்த வணக்கம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதான் உலகத்தில் அந்த வணக்கம் தடை செய்யப்பட்டிருக்கு. யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது அவர் வரும்போது வாழ்க ஹிட்லர் அப்படின்னு ஜெர்மன் பாஷையில சொல்லுவாங்க. இப்ப ஹிட்லர் ஒரு மனநல காப்பகத்துக்கு போயிருக்காரு. எப்பவுமே இந்த தலைமைக்கு கீழே வேலை செய்யற சில அடிப்பொடிசுகள் இருக்கும்ல, அதுகள் தான் ஓவரா ஆடும். சரியா? தலைவர் இல்லை, அதுக்கு கீழே இருக்கிறது தான் கொஞ்சம் அதிகமா ஆட்டம் காட்டும். இது உலகத்துல எல்லா இடத்துலையும் நடக்கிறது, எல்லா விஷயங்களிலுமே நடக்கிறது. சரி, எல்லா இடங்களுக்கும் போகும்போது வாழ்க ஹிட்லர்னு சொல்றாங்களே, மனநல காப்பகத்துக்கு பொறுப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்கானுங்க, ஹிட்லர் வரப்போறாருன்னு சொல்லி எல்லா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையும் கூப்பிட்டு ஹிட்லர் வரும்போது எல்லாரும் வாழ்க ஹிட்லர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே எழுந்து வாழ்க ஹிட்லர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் ஒண்ணுமே செய்யல, அப்படியே உட்கார்ந்துருக்கான். எல்லாருக்கும் பதட்டம், ஹிட்லர் முகத்துல கோபம். அது எப்படி இவ்வளவு பேர் எனக்கு எழுந்து மரியாதை செலுத்துறாங்க, நீ ஒருத்த மட்டும் எப்படி எனக்கு வணக்கம் செலுத்த முடியாம இருக்க முடியும்னு சொல்லி கேட்க, வெரி சாரி, எனக்கு பைத்தியம் இல்லை, நான் பைத்தியம் இல்லை. சரியா? அது மாதிரி இந்த கூட்டமா ஓடுறவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, தாங்கள் மிகச்சிறந்த மனநிலையில் இருக்கின்றோம் என்று. எவன் ஒருவன் வித்தியாசமாக சிந்திக்கின்றானோ அவன் ஒருவன் தான் இந்த பூமியில மனநலம் பாதிக்கப்படாமல் வாழ்கிறான் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் இரு தரப்பையும் அன்போடு வரவேற்கிறேன் ஒரு கரகோஷத்தோட. ரொம்ப காலத்துக்கு பிறகு சின்ன சின்ன தம்பி தங்கைகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்களோட பக்கத்தில் நிற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய தலைப்புகளே பேசி பேசி நமக்கும் கொஞ்சம் ஒரு போர் அடிக்கும் இல்லையா? இன்று இளைஞர்கள் நிறைய பேரை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் நாங்கள் அந்த காலம் இந்த காலம் நிகழ்ச்சியில் பேச போகின்ற தலைப்பு உங்களுக்கு தெரியும். மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த பக்கமும் மாணவர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் முழுமையாக மாணவர்கள் இருக்கிறார்கள், இந்த பக்கம் கலந்து இருக்கின்றார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள். மாணவர்களினுடைய கல்வி என்பது குறித்து உலகம் முழுக்க எப்போதுமே ஒரு தனி பார்வை இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்து ஒரு வளர்கின்ற அந்த காலப்பகுதியில் அவன் என்ன கல்வி பெறுகிறான் அப்படிங்கிற சூழல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவன் எந்த சூழலில் கல்வி பெறுகிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு யாரெல்லாம் இன்புட்டா இருக்கிறாங்க, யாரெல்லாம் உள்ளீடாக இருக்கிறாங்க, அது முக்கியம். எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் அதுல இன்றியமையாத ஒரு பங்கு, ஆசான்கள் என்பவர்கள் அதில் மிக முக்கியமான ஒரு பங்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கால ஓட்டத்தில் மாற்றங்கள் பல நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பெற்றோர்களுக்கு மாணவர்களினுடைய கல்வி விஷயத்துல என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு. ரெண்டாவது, கண்டிப்பு மற்றும் தண்டிப்பு. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ 90ஆம் ஆண்டு பிறந்த குழந்தைகளான எங்களுக்கு இந்த கண்டிப்பும் தண்டிப்புங்கிறது மதிய நேர உணவு மாதிரி. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கட்டாயம் அடிவிலும், கட்டாயம் ஒரு கண்டிப்பு இருக்கும். ஆனால் அந்த கண்டிப்பும் அந்த தண்டிப்புங்கிறது அவர்களை எந்த அளவுக்கு வளராமல் தடுத்ததுன்னு கேட்டா அது நான் நினைக்கல. அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு குழந்தைகளுக்கு கொடுத்ததுன்னு நான் நினைக்கல. ஆனால் இன்று சட்டமே இருக்கிறது. என்னது? குழந்தைகளை அடிக்கக்கூடாது, தண்டிக்கக்கூடாது, மனதளவிலும் கூட கண்டிக்க கூடாது. ஏசுறாங்க இல்லையா, திட்டுறாங்க இல்லையா, ஒப்பிடுறாங்க இல்லையா, இது எல்லாமே சட்டப்படி குற்றம். ஆனால் அது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது வேற. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை இதை ஒரு தனி பிரகடனமாகவே வைத்திருக்கிறது, மாணவர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று. இதுதான் இன்றைய தலைப்பு, கண்டிப்பு. ஒரு மாணவனுக்கு, தன்னுடைய குழந்தைக்கு பெற்றோர்களினுடைய ஆசிரியர்களுடைய கண்டிப்பும் தண்டிப்பும் எந்த அளவுக்கு முக்கியமானது. ஆசிரியராக நாங்கள் கடமையேற்று 17 வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. நூற்றுக்கணக்கான மாணவர்களை கடந்து வந்திருக்கிறோம். இது என்னதான் இருந்தாலும் எங்களுடைய காலத்தில்
எங்களை கற்பித்த ஆசிரியர்கள் மிகுந்த தண்டனைகளும் மிகுந்த தண்டிப்பும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். கண்டிப்பும் தண்டிப்பும் எவ்வளவு முக்கியமானது? இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மீதான இந்த கண்டிப்பு தண்டிப்பு என்பது நீங்கள் சொன்னது போல சட்ட ரீதியாக தடுக்கப்பட்டிருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அதன் மூலமாக தான் இன்று சமூக மட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவியல் ரீதியான குற்றங்கள் ரீதியான பெருக்கங்கள் மிக அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. அதில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மீதான மோதலும் முருகல் நிலைகளும் மிக அதிகமாக காணப்படுகிறது. முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கூட உதாரணமாக சொல்லலாம். மாணவர்கள் ஆசிரியர் ஒருவரை தாக்கியே அவரை உயிரிழக்க செய்திருக்கிற சம்பவங்களும் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தை நான் யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, எல்லா இடத்துலையுமே, அதாவது பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கு இல்லையா, எப்போது ஆசிரியர்களிடமிருந்து பிரம்பு பறிக்கப்பட்டதோ அன்று சமூகத்திடமும் போலீசிடமும் பிரம்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அங்கேயே அடிச்சு வளர்த்திருந்தா இங்கு வந்து சமூகம் அடிக்காது என்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை வந்து நாம ஒரு பெரிய சிந்தனையா பார்க்க முடியாது. கண்டிப்பும் தண்டிப்புங்கிறது உடல் ரீதியாக துன்புறுத்துறது இல்லையே, பல விஷயங்கள் அன்பாக கண்டிக்கிறது கூட இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கண்டிப்புன்றது தடி கொண்டு அடிக்கிறது மட்டும் இல்லை, இப்போ சாதாரணமாக அன்பாக கூட கண்டிக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் எல்லாருக்கும் எல்லா மாணவர்களுக்கும் அந்த கண்டிப்போ அல்லது எல்லா மாணவர்களுக்கும் உடல் ரீதியான ஒரு தண்டிப்போ தேவையில்லை. ஆனால் மாணவர்களையும் சில வகையான வகைப்பாடுகள் இருக்குது. அன்பாக கேட்டால் அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நடந்து முன்னுக்கு வர மாணவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் அன்பால சொன்னாலும் சரி, இன்னொரு வகையில் தண்டிச்சு சொன்னாலும் சரி, அதை நெகட்டிவ் பாயிண்டாக எடுத்துக்கொண்டு ஆசிரியர்களோட முரண்படுற மாணவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதில் இந்த இடையில இருக்கிற ஒரு கட்டக்கரை மாணவர்கள் இருக்கிறாங்க. தண்டித்தால் நாங்கள் படிப்போம், ஆசிரியர் பேசினால் நாங்கள் நல்ல நிலைக்கு வருவோம், பயத்தில் படித்து நல்ல நிலைக்கு வர மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த தண்டிப்பும் கண்டிப்பும் இந்த சமூகத்தில் இந்த ஒரு சட்ட ரீதியாக வந்ததுலேருந்து ஆசிரியர்கள் எப்பொழுது ஒரு கைகட்டப்பட்ட நிலையில் நிற்கிறார்களோ அன்றைக்கு அந்த நான் சொன்ன மாதிரி இந்த இடையில இருக்கிற மாணவர்களுடைய வெற்றி வாய்ப்புகள் குறைந்து கொண்டு நிச்சயமாக குறைஞ்சு கொண்டு போகும். ஏன்னா பயத்தால் படிக்கிற மாணவர்கள் இப்போ சில பாடங்கள் பயத்தால தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆங்கிலம் இல்ல, நீங்க கல்வி கற்ற காலம் எது? நான் கல்வி கற்ற காலங்கள் நவீன காலம் தான், 21ஆம் நூற்றாண்டு. சொல்லுங்க, அந்த காலத்துல உயர்தரம் சாதாரண தரம் அதுக்கு குறைவான எந்த வருஷம் ஆசிரியர்களால தான் நாங்கள் எந்த வருஷம்னு நான் கேட்கிறேன். நான் 7 எழுதினதா 7 நான் 2006ஆம் ஆண்டு. 2006ஆம் ஆண்டு என்னோட பேட்ச். சரியா? இப்போ இதுல நாங்கள் எல்லாருமே வளர்ந்தது வந்து கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி சரியா இருக்கும். நம்மளுடைய பார்வையில சரி, பயமுறுத்தினால்தான் நாங்கள் சில விஷயங்கள் செய்தோங்கிறது இருக்கும். இந்த கால தலைமுறைகள்ட்ட அது எந்த அளவுக்கு? இந்த கால தலைமுறையில இப்ப அவர்களும் வந்து என்ன மாதிரியான இருக்கிறார்கள்னா, நான் சொன்ன மாதிரியான அன்பா படிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், இல்லையா நான் சொல்லல. ஆனால் தண்டித்தால் தான் சில விஷயங்கள் செய்கிறார்கள் அவர்கள். ஆனா ரிசல்ட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒப்பீட்டளவுல அப்போது விட இப்போ கூட இருக்கு எல்லா இடத்துலயுமே. ஆனால் நாங்கள் வடமாகாண ரீதியாக இலங்கை வயசை பார்த்தா கடைசியா தானே இருக்கிறோம். வடமாகாணம் வந்து வேறு ஒரு பிரச்சனை. வடமாகாணம் ஒரு யுத்தத்தை சந்தித்தது. இது வந்து அந்த நிலைமாறு காலம். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு வடமாகாணம் கடைசி இடத்துக்கு போனதும் யாழ் மாவட்டம் பின்தங்கி போனதுக்கும் வந்து பல காரணங்கள் இருக்கு. அந்த புலம்பெயர் சமூகம், அந்த ஒரு சமூகம் கடந்து போனது. ரெண்டாவது யுத்தம் கொடுத்த அந்த வழியிலிருந்து அடுத்தது அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு சமூகம் திடீரென வெடிக்கும் போது பல பிறழ்வுகள் நடக்கும். இதெல்லாமே வந்து நிலைமாறு காலத்தில் நடக்கின்ற இயல்பான விஷயங்கள். அது வந்துடும். இதுக்கும் கண்டிப்புக்கும் என்ன சம்பந்தம்? அதான் இப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி நிலைமாறு கால மாற்றத்துல மாணவர்களுடைய வழி தவறி போற விஷயங்களும் அதிகமாக நடந்து கொண்டுதான் இருக்கு. இல்ல, அதான் சொல்றேன். அது ஒரு கட்டத்துல இப்ப பாடசாலையை பொறுத்த வரைக்கும் பாடசாலை வந்து தனியா கல்வியை மட்டும் போதிக்கிற இடமாக நாங்கள் பார்க்கலாம் இந்த சமூகத்துல. ஏன்னா பெற்றார்கள் இப்ப பொருளாதாரத்தை தேடி பணத்துக்கு பின்னால் ஒரு பாதையை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதனால பாடசாலை வந்து பிள்ளைகளுடைய கல்வியை மட்டுமல்ல, அவர்கள் ஒழுக்கத்தை போதிக்கிற இடமாக கூட, அவர்கள் வீட்டில் இல்லாத பல தேவைகளை, உடலியல் உளவியல் தேவைகளை அரவணைப்பை கூட பெற்றுக்கொள்ற இடமாக, அவர்களுடைய ஆசைகளை திறமைகளை விருத்தி செய்கிற இடமாக கூட பாடசாலை இன்றைக்கு இருக்கு. ஆகவே அந்த சூழ்நிலையில இன்றைக்கு பாடசாலையினுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கு. தொடர்ந்து பேச. அதனால அங்க மாணவர்கள் வந்து கற்றலை போதிக்கிற சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில் தண்டனைகளை நாங்கள் ஒதுக்கினாலும் ஒழுக்க விஷயங்கள்ல தண்டனைகளை சில சந்தர்ப்பத்தில் இப்ப நாங்கள் அடிக்கிறது இல்லை, சில வகையான அன்பான கூட சில தண்டனைகளை நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். அடுத்து இந்த உங்களுடைய கருத்தோட சேர்த்து பெற்றோர்கள் சொன்னாங்கல்ல, இப்போ பெற்றோர்கள் பொருளாதார தேவை இருக்கு, எதையோ ஒன்று தேடி ஓடுறாங்க. இதெல்லாமே இருந்தாலுமே வந்து இன்று நான் என்னுடைய ஆசிரியர்கள் என்னிடம் வந்து சொல்வது வந்து மாணவர்களை கண்டிக்க முடியவில்லை, தண்டிக்க முடியவில்லை. காரணம், அவ்வாறு தண்டித்தால் முதல்ல அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து நிற்கிறாங்க. நீ யாரு என் பிள்ளையை
தண்டிக்க. எங்க வீட்டிலலாம் அப்படி இல்லை. நாங்களும் கொஞ்சம் ஆசையாக பார்ப்போம். உங்களுக்கு தான் யாராவது ஒரு ஆசிரியரோ யாரோ ஒரு சாரோ ஒரு டீச்சரோ இல்லை பிரின்சிபலோ அடிச்சிட்டாங்க அப்படின்னா அழுதுகிட்டே போகிறது, போய் அப்பாவை கூட்டிகிட்டு வருவோம். அப்பா பெரிய வீரமாக வருவார், யார் அதை அடித்தது இந்த பாப்போம் உடனே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்து அப்படியே பிரின்சிபல்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் எதுவும் கேட்க மாட்டேன், இன்னும் 2 நல்லா வச்சு சாத்துங்க அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போவார். அந்த காலங்களில் கூடுதலான கண்டிப்பும் தண்டிப்பும் இருந்தபடியாக தான் நாங்கள் ஆசிரியர்களையும் கூடுதலாக ஒவ்வொரு துறையிலையும் வந்த நாங்கள். ஏன் இப்போ மட்டும் ஆசிரியர்கள் வேறு வேறு துறைகள்ல யாருமே பிரகாசிக்கலையா? கண்டிச்சு தண்டிச்சு வந்தவங்க மட்டும்தான் பிரகாசிக்கிறாங்களா? யாருமே A level பாஸ் பண்ணலையா? யாருமே O level பாஸ் பண்ணியிருக்கிறோம். அதான் கேட்குறேன். அது எந்த அளவுக்கு முக்கியங்கிறதான் கேள்வி. கண்டிப்பு தண்டிப்பும் கூடுதலாக இருக்க வேணும். கண்டிக்கலனா பிடிச்சு அடிக்கலனா படிக்க மாட்டேன்றாங்க. உண்மையா? ஓம், சில பேர் கண்டிக்காவிடில் படிக்க மாட்டோம். எனக்கு என்னமோ உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு. சரியா, நாம எப்படி? என்ன பேரு? தனுஜன். தனுஜன் எப்படி? தனுஜன் வந்து யாராவது வந்து மிரட்டினாதான் படிப்பீங்களா? இல்ல, சில விஷயங்களில் யாராவது மிரட்டினால் படிப்பேன். அது மட்டுமல்ல, சில விஷயங்கள்ல யாரும் மிரட்டினா படிக்கிறதே இல்லை. அப்படியா? இல்ல, நானாவே நம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு நான் படிக்கின்றேன். நானாகவே நம்பிக்கையை வளர்த்து கொண்டு படிப்பேன். சில விஷயங்களை யாராவது கண்டிச்சால் தான் அது வருதுங்கிறாரு. ஆனா அவருக்கு கண்டிக்காவிட்டாலும் தன்னுடைய தன்னம்பிக்கைங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை இல்ல வளர்க்கணும். தொடர்ந்து பேசுவோம், இருங்க. அதை இல்ல வளர்க்கணும், கண்டிப்பை விட அந்த நம்பிக்கையில வளர்க்கணும். அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். உண்மையில ஒருவருடைய உள்ளத்துக்குள்ள தன்னம்பிக்கைன்றது இருக்கத்தான் வேணும். ஆனால் எல்லா மாணவர்களுடையும் இந்த தன்னம்பிக்கை இருக்கிறது இல்லை. இப்ப நாங்கள் ஒரு 30 மாணவர்களை வச்சு படிக்கக்குள்ள ஒரு ஆசிரியரோட எண்ணம் வந்து அதுல குறைஞ்ச ஒரு 25% மாணவர்களாவது 25 மாணவர்களாவது தன்னுடைய அந்த எண்ணத்தை, ஆசிரியனுடைய நோக்கத்தை, ஆசிரியர் அன்றைக்கு வகுப்புகளை வரைக்குள்ள என்ன விஷயத்த பிள்ளைகளை கொடுத்து என்ன தேர்ச்சிகளை அந்த மாணவர்கள் மத்தியில் விதைக்கணும் என்ற ஒரு ஆசையோட மாணவர் உள்ளுக்கு வாராரோ, அதில் அந்த 30 பேரில் ஒரு 25% மாணவர்களாவது வெற்றி பெறணும் என்றதான் ஆசிரியருடைய அந்த அன்றைய கால வெற்றியாக இருக்கும். அது எல்லா மாணவர்களையும் இப்ப அவர் சொல்றது போல 25 மாணவர்கள்டையும் அந்த தன்னம்பிக்கையோடு இருக்க முடியாது. சில நேரங்களில் அவர் விரும்புகிற பாடத்துக்கு அவர் தன்னம்பிக்கையோடு இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு பிடிக்காத ஒரு ஆசிரியர் வந்து படிப்பிக்கைக்குள்ள அவருக்கு அந்த தன்னம்பிக்கை அளவு குறைவாக தான் இருக்கு. ஆம், அவர் சொல்றது சரிதான். எனக்கு விருப்பமான படங்களில் நான் மிகவும் கடின வேலைகளை செய்து. எந்த பாடம் விருப்பம்? விஞ்ஞானம். விஞ்ஞானம். எந்த வகுப்பு படிக்கிறீங்க? நான் தரம் 9 படிக்கிறேன். தரம் 9. விஞ்ஞானம் தான் பிடிக்கும். என்ன எதிர்கால லட்சியம்? விஞ்ஞான துறையிலேயே போகணும்னு ஆசையா? ஆம். என்ன தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை? பெரியவனானதும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆசை? டீச்சர். டீச்சர் தான். சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசு. கண்டிப்பும் தண்டிப்பும் அந்த காலத்தில், அதாவது நாங்கள் கல்வி கற்கின்ற காலங்களில் வந்து எங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டது. சரி, கொஞ்சம் ஒரு கேள்விக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்படுறேன். என்ன மாதிரி தண்டனைகள்லாம் அப்போ வழங்கப்பட்டது? இவங்கெல்லாம் கேட்டு மிரள்ற மாதிரி இருக்கணும், சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து வாய்ப்பாடு பாடமாக்கி கொண்டு போக இல்லைன்னு சொல்லி சொன்னால், அதாவது டேபிளுக்கு கீழே அந்த டெஸ்கில் வந்து கீழே தலையை வச்சுட்டு அந்த அடி நானும் கையை வச்சிருக்க அடி விழம். நல்ல அடி விழம். மற்றது வாங்கியிருக்கீங்களா? இன்னும் இருக்கு சொல்லுங்க. மற்றது வந்து டேபிளுக்கு மேலே ஏற்றி விட்டுட்டு அந்த வாய்ப்பாடு மட்டையை தந்து எங்களை மனநம் செய்யும்படி சொல்கிறவர்கள் ஆசிரியர்கள். இந்த காலத்தை பொறுத்த மட்டும் அப்படி நாங்கள் இப்போ நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து இப்போ வந்து பிள்ளைகளுக்கு வாய்ப்பாடு பாடம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர்களோட பெற்றோரை கூப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வீட்டை இந்த பிள்ளைக்கு இதை பாடமாக்கி அனுப்புறது உங்களோட பொறுப்பு, நீங்கள் தான் கவனம் எடுத்து அங்கே வீட்டை பாடம் சொல்லி கொடுக்க. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவங்களுக்கு வாய்ப்பாடு மட்டும் கொடுத்து அவரை பாடமாக்க வச்சு இரவு நீங்கள் விடிய எங்களுக்கு அடுத்த நாள் வந்து மறுநாள் ஒப்புவிக்க வேணுமென்றது பெற்றோரை ஃபோன் பண்ணியாவது நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் தண்டனை வழங்குறதுன்றது மிகவும் குறைவு இப்போ. ஏன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து உடனே தண்டனை வழங்கி தச்சையெல்லாம் நாங்கள் ஒரு தண்டனை வழங்கிக்கல, அந்த பிள்ளை பாதிக்கப்பட்ட உடனே மனித உரிமை ஆணைக்குழுவில் போய் அறிவிக்கிறது, அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. மற்றது நாங்கள் வந்து கல்வி கற்பிக்கிற பாடசாலை வந்து ஒரு மீள்குடியேற்ற பாடசாலை. ஆகவே வந்து அங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து எங்களை வந்து ஆசிரியர்கள் அப்படி அன்பாக நடக்கணும்ன்றதை வந்து அவர்கள் கூட விரும்புகிறார்கள். என்ற கல்வி அறிவு குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள். அப்போ அவர்கள் அவர்களுடைய நிலையில் இருந்து தான் சிந்திப்பார்கள்.
சிந்திப்பார்கள். சரி. சொல்லுங்க. அவர்களுடைய நிலையிலிருந்து சிந்திக்கல அவர்கள் தண்டனை வழங்குறத வந்து பெருசாக விரும்புற இல்லை. தொடர்ந்து பேசும். வேற என்ன விசித்திரமான தண்டனைகள் நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்ச விசித்திரமான? இதுல நீங்கள் உன்னதமா ஒன்று பார்க்கணும் என்னண்டா, இன்றைக்கு மாணவர் மத்தியில தன்னம்பிக்கையும் மன உறுதியும் மிக குறைஞ்சிட்டு. வட மாகாணத்தில் அதிக தற்கொலைகள், சூசைட் நடக்கிற, பாதகம் நடக்கிறதுக்கு காரணம் மாணவர்களாக இருக்கின்ற காலங்களில் ஏற்படுற பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மனப்பக்குவம் அவர்களிடம் வளர்க்கப்படவில்லை. நாங்கள் எந்த தண்ணி இல்லாத காட்டில் விட்டாலும் நடந்து வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு மன வைராக்கியம் இருந்தது. நாங்கள் படித்த காலத்தில் லைட் இல்லை, செருப்பு இல்லை, சைக்கிள் இல்லை. வாழ்க்கையில் நாங்கள் ஒரே ஒரு மண்ணெண்ணெய் இல்லாமல் டயரை கொளுத்தி வச்சு படித்தோம். நாங்கள் அன்றைக்கு படித்து அப்படி கேம்பஸுக்கு வந்தார்கள். அவ்வளவு தூரம் எங்களோட பிரச்சனைகளை எதிர்கொண்டு நாங்கள் எங்களோட கல்வியை பயணித்தோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கு பிள்ளைக்கு வீட்டில் சகல வசதியும் இருக்குது. ஃபேன் இருக்குது, டச் லேம்ப் இருக்குது, ஏசி இருக்குது, பக்கத்துலேயே கட்டில் இருக்குது, 3 சாப்பாடு இருக்குது, பக்கெட்டுக்குள்ள மிக்சர் இருக்குது, சுடுதண்ணி போத்தல் இருக்குது. மிக்சரா? ஒரு போத்தல் ஒன்று வச்சிருக்கணும் படிக்கிறதுக்குண்டு, அது மிக்சர் வாங்கி போடுற போத்தல். எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களோட காலத்தில் இல்லை. அதான் நாங்கள் சொல்ல வரோம். நாங்களாகவே பொறாமையில வெளிப்படுத்துற மாதிரி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த மாணவர்கள் மத்தியில மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் பிரச்சனையை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள உருவாக்கணும். இதுதான் என்னுடைய ஆசிரியத்துவத்துல நான் எதிர்கொள்றேன். எனக்கு இப்ப வரைக்கும் இந்த பக்கம் இருந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் எடுக்க முடியும்னு சொல்லி தெரியல. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன உருவங்களாவே இருக்கு. எனக்கே இது ரொம்ப சவாலா இருக்கு. நான் அதனால ஒவ்வொரு கேள்விகளாகவே கொண்டு போக பார்க்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும். சரியா? இந்த பக்கம் நாங்க இறுதி கேள்வியாக உங்ககிட்ட வர்றதுக்கு முதல் என்ன எல்லாம் வித்தியாசமான விசித்திரமான தண்டனைகளை பெற்றிருக்கிறீர்கள் தான் கேள்வி. எனக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம் இருக்குது, நான் சொல்லணும். சூசப்ளஸ் ஒரு ஆள் இருக்கிறார், மேத்ஸ் வாத்தியார். அவரை கண்டாலே எனக்கு பயம். அவர் அங்கே வகுப்புக்கு வரும்போது 12ஆம் வாய்ப்பாட பின்பக்கத்தாலும் சொல்லணும். அது ஒரு தேவையில்லாத விஷயம். பன்னீர் முக்கியம். அது முக்கியம். அது தேவையில்லாத விஷயம்னா நமக்கு எழுத்துக்கு படிப்புக்கு தேவையில்லை. ஆனால் அதுல வந்து மூளைக்குரிய ஆற்றல் விருத்தின்னு ஒன்று இருக்கு. அதுல அவருக்கு அது தெரியாது. ஆனா இது சைக்காலஜிக்கலி இருக்கு. இப்ப ஒரு எழுத்து நாங்க என்ன செய்யறது, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது, சினம், இயல்வது, கரவேல்னு எழுதி வைக்கிறோம்ல, இத பின்னால இருந்து வாசி பாருங்க. ஒன்று அந்த கன்சென்ட்ரேஷன் முதலாவது, 2வது அந்த ஞாபக சக்தியினுடைய ஆற்றலை இன்னும் விருத்தி செய்யறது. அவர் நல்ல விஷயமா தான் உங்களுக்கு தந்திருக்காரு, தொடருங்க. ஆனா எனக்கு அந்த நேரத்துல அவரை கண்டாலே பிடிக்காத ஒரு வீடியோ அந்தரமா இருக்கும். எங்கேயாவது வெளியில போகணும் போல இருக்கும். எங்களை வட்டமாக நிக்க பண்ணி போட்டு சார் கேட்ட உடனே பதில் சொல்லுவோம். இல்லைண்டா பின் பேக்கில் அடி விடும். அதுக்காக அந்த பாடத்தையே கட் பண்ணின காலங்களும். அப்ப தண்டனை காரணமா நீங்க ஒரு கல்வி ஒரு பாடம் வந்து உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கு. இதுவும் ஒரு பாயிண்ட். கைதடுங்க. கண்டிக்கிறதுனால பாடங்கள் விருப்பம் இல்லாம போகுது. இந்த அந்த சாருக்கும் அவரை பார்க்கும்போது பிடிக்கலங்கிறவருக்கு அது வருது. தொடர்ந்து பேசுவோம். இந்த பக்கம் நான் சில கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட எந்த சாரை பார்த்தா உங்களுக்கு வந்து பயமா இருந்தது இது வரைக்கும்? இங்க இருக்கிறவங்களையும் சேர்த்தே கேட்கிறேன். 5ஆம் ஆண்டுல ஒரு மிஸ்ஸிட்ட படிக்கிறான், சண்முகம் மிஸ் என்றா. சரியான பயம். ஏன்? வாய்ப்பாடு பிரச்சனை. அதே வாய்ப்பாடு பிரச்சனை. தலைமுறையா ஒரு வாய்ப்பாட்டுக்காக அடி வாங்கி அதை வந்து 5ஆம் ஆண்டுக்கு ஒரு கல்வி குரல் பேப்பர் தருவினா, அதுல வந்து 160க்கு குறைய எடுத்தா எல்லாருக்கும் வைக்கல அடி விழும். அந்த பிரச்சனை. சரி. தண்டனைன்னு சொல்லும்போது எங்க தாத்தா சொல்லியிருக்கார், தங்கட வகுப்புலையும் வாய்ப்பாடு வந்து இப்படி வட்டமானு தான் சொல்லுவினுமா. அப்போ ஒரு ஆள் வந்து 9ஆம் வாய்ப்பாடு சொல்லும்போது இப்போ இவா சொல்லல 1ல விட்டுட்டா, 9க்குள்ள விட்டுட்டா. அதுக்கு பிறகு நான் வந்து 9-6 சொல்றேன்னா இவாக்கு நான் 5 அடி குத்தலாம். அப்படித்தான் தாங்க தண்டனை, அப்படி ஒரு தண்டனை தங்களுக்கு இருந்துதான். அது வந்து டீச்சர்ஸ் மேல கொடுக்க தண்டனை இல்லை, மெட்டப்பில் அடிக்கக்கூடாது என்ற ஒரு ஆணவத்திலே நாங்கள் படிக்க தொடங்கிடுவோம். அப்ப அவங்க ஒரு தவறான கருத்தை வச்சிருக்காங்க. ஆணவத்தால படின்னு சொல்லி விதைக்கிறாங்க. அதுவும் தப்பு. எங்க பள்ளிக்கூடத்துல இப்படி ஒன்று இருந்தது. ஏதாவது சண்டையில் இந்த மாதிரி விஷயம்னா, எனக்கு என்னுடைய நண்பன் பக்கத்துலனா நான் அவனுடைய காதை இப்படி பிடிக்கிறது, அவன் என்னோட காதை இழுத்து பிடிக்கிறது, மேலும் கீழும் தோப்புக்குறன்னு போட்டு உட்காரணும். ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட, ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட, ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு சொல்லி 100-150 முறை. சரி, வேற என்ன சொல்லுங்க. வைஷ்ணவியா உங்க பேரு? வேற என்ன? யாரை பார்த்தா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே இந்த ஆசிரியரை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல, ஏன் ஒரு வகுப்புக்கு வாரா இருக்கிற மாதிரியே இருக்குமே? இளங்கோ சார். பார்வை
சாரா ஆமா அவரு வாங்கினதை அவர் திருப்பி கொடுக்கணும்ல. இது வேற எங்க கொண்டு போய் தீர்க்கிறது? தண்டனைங்கிறது கொடுக்கணுமா? யார்கிட்ட ரொம்ப அடி வாங்குறீங்க வீட்டுல? அப்பா அம்மா கிட்ட ஏதாவது ஒரு விஷயம்? அடியண்டு விழுறையில தப்பு செஞ்சா பேசுவினம், செய்யாதீங்கன்னு சொல்லுவினம். அவ்வளவுதான், அடி வாங்கல. நான் கல்வி பெற்ற பாடசாலை பெண்கள் பாடசாலை, அதனால் எங்களுக்கு தண்டனை என்றது எனக்குன்னா பெருசாக இப்படி இல்லை. பெஞ்சுக்கு மேலே ஏற்றி விடுவினோம், அப்படித்தான் எங்களுக்கு தண்டனை கொடுத்தது அந்த காலத்தில். அடி துன்புறுத்தல் எல்லாம் இல்லை, அவ்வளோத்துக்கு எங்களுக்கு இல்லை. ஆனா நீங்க உங்களுடைய குழந்தைகளை பார்க்கும்போது, இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? அடிச்சுதான் வளர்க்கணுமா? சில பேருக்கு அடி கொடுத்தா தான் படிப்பினோம், சில பிள்ளைகள் அப்படி இல்லை. எல்லாரும் படிச்சாகணுமா? அதையும் ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன். அல்லது எல்லாருமே படிச்சாகணுமா? எல்லாரும் படிக்காட்டி எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிரச்சனை வரும். ஓ, அதற்கு பதில் சொல்லணும். அப்ப இதுதான் காரணமா? சரி, ஓகே. அதுக்காண்டி சில பிள்ளைகளுக்கு அடிச்சாதான் நாவே படிப்பினோம், வீட்டு வேலை செய்து கொண்டு வருவினோம். சில பிள்ளைகளுக்கு அன்பா சொன்னா கேட்டு செய்து கொண்டு வருவினோம். அப்ப சில பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கத்தான் வேணும். வேலை செய்வினோம். இப்படி நீங்க இப்ப தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? அது குடும்பங்கள்ல சமூகத்துல இருந்து வர பிரச்சனைகள் ஏதாவது அப்படி எங்கள்கிட்ட பாடசாலையில் அப்படி பிரச்சனை வேற இல்லை. தண்டனை கொடுக்கறதால பிரச்சனைக்கு வாரையில இன்னும் அடியுங்க ஒன்று தான் சொல்லி போட்டு போவினோம். அப்படியான பெற்றார் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் எடுத்துக்கோமே. அப்துல் கலாம் அவருடைய புத்தகத்துல பல இடங்கள்ல அவருடைய பயோகிராஃபி அக்னிச்சிறகுகளில் பல இடங்கள்ல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, அவர் கற்ற ஆசிரியர்கள் எவ்வளவு அன்பானவர்கள்ங்கிறத தான் அவர் சொல்லி காட்டுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு, அந்த புத்தகம் முழுக்க எனக்கு மனப்பாடம் கிட்டத்தட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ராமேஸ்வரத்துல முன்பள்ளியில படிக்கும் போதும் சரி, பிறகு அவர் உயர்கல்விக்கு போகும்போதும் சரி, அதை தாண்டி அவர் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படிக்க போகும்போதும் சரி, பிறகு அணு விஞ்ஞானம் தொடர்பாக ஆராய்ச்சி செய்ய போதும் சரி, அவருக்கு எல்லா ஆசிரியர்களும் எவ்வளவு பக்குவமாகவும் அன்பாகவும் அணுகுவாங்கிறது தான் அவர் சொல்றாரு. அப்ப அதையே நாம் ஒரு முன்னுதாரணமா எடுக்கக்கூடாது. எல்லாரும் அப்படி இல்லை தானே? இல்ல, எல்லாருக்குமே படிப்பு வராது இல்லையா? அதானே முக்கியம். எல்லாருக்கும் படிப்பு வருமா? இல்ல எல்லாரும் படிச்சாகணுமா? இதை யாரும் தற்பான முன்னுதாரணமா எடுத்துக்க கூடாது. இதாண்டா டைம்னு சொல்லி. சரியா? நான் சொல்ற கதை வேற, நான் முடிக்கிறேன் இல்லையா? அவங்களுடைய தனித்துவம்னு ஒன்று இருக்கும். ஓடுற மாணவனுக்கு பாட தெரியாது, பாடுற மாணவனுக்கு ஆட தெரியாது. இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி நம்மளால கொண்டு வர முடியாது. விஞ்ஞானம் தெரிந்தவனுக்கு கணிதம் தெரிந்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, கலைத்துறையில் இருக்கிறவனுக்கு கணிதம் அவசியமும் இல்லை. நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன் உங்ககிட்ட, பிசிஆர் பரிசோதனைக்கு உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்காதீங்க. சரியா? அவ்வளவு டென்ஷன் முகத்துல. சொல்லுங்க. இல்லை, இப்போ என்னென்னா, இப்போ தண்டனைன்றது கூடுதலாக இப்போ பிள்ளைகள் எந்த பாடத்தில் குறைவாக இருக்கணுமோ அதுக்கு தண்டனை கொடுத்தா, தண்டனைன்றது அன்பாகவும் கொடுக்கலாம். அதுக்கு இப்போ கூட மார்க்ஸ் அதாவது வேணுமெண்டா தண்டனை கொடுத்தா பிள்ளைகள் எடுக்கலாம் என்ற ஒரு இதுவும் இருக்குது. அதோட இந்த காலத்தில் தண்டனை கொடுக்காததால் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போகவும் ஒரு ஸ்கூலில் ஒரு பயமும் இல்லை, டீச்சர்ஸ் மேலேயும் ஒரு பயமும் இல்லாத மாதிரி ஒரு. ஸ்கூல் மேலே பயம் இல்லை, டீச்சர்ஸ் மேலே பயம் இல்லைங்கிறாங்க. உண்மையா? இல்லை, இந்த காலத்தில் பெரும்பாலுமா டீச்சர்ஸுக்கு பயப்பட்டு தான் ஆகணும். ஏண்டா டீச்சர்ஸ் சொல்லும் போதே எவ்வளோ பயம்னு பார்த்தீங்களா? டீச்சர்ஸுக்கு பயப்பட்டா தான் எந்த ஒரு மாணவனும் சமுதாயத்தில் நல்ல ஒரு சிறந்த மாணவனாக வர முடியும். ஏண்டா இப்போ இது ஏதோ பாடமாக்கி சொல்ற மாதிரியே இருக்கு. நீங்க சொல்லுங்க, என்ன பாடம் உங்களுக்கு பிடிக்கும்? எந்த ஆசிரியரை பார்த்தா பயங்கரமா அப்படி ஒரு கம்பீரமா? கிரேட் 5ல கிளைன் சார் பார்த்தா. ஸ்காலர்ஷிப் படிக்கும்போது ஏன் பயம்? அவர் அடிப்பாரு கூட, கேள்வி கேட்பாரு. அப்ப அந்த திடீரென்று கேள்வி கேட்கும்போது யாரை கேட்பாங்கன்ற பயம் இருக்கும். திடீரென்று கேள்வி கேட்காமல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கடிதம் போட்டா கேள்வி கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்றது, நாங்க படிச்சுட்டு போகணும். திடீரென்று தான் கேள்வி வரும். சரியா? அவர் ஏதோ உங்க எல்லோரும் மீது இருக்கக்கூடிய அக்கறையிலும் அன்பிலும் அப்படி இருந்திருக்காருங்கிறத அந்த அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியாது. இன்னும் கொஞ்சம் நாள் போனோன்னா கட்டாயம் புரியும். வேற
என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவசியம் தான் சொல்லுவேன். என்னடா எங்கள் டைப் வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் புத்தகம் தூக்குற டைப். ஸோ ஒரு ஆசிரியர் வந்து கண்டிப்பாக முதல் நாள் புத்தகம் தூக்குறாங்க. ஆசிரியரால் வந்து கண்டிப்பாக தினமும் கேள்வி கேட்குறாருன்னா நாங்கள் என்ன செய்வோம், அந்த பாடத்தை அந்த டைமே படிப்பேன். அந்த டைமே படிக்கிறதால வந்து அது எங்களுக்கு மனதில் பதிகிறதோட எங்களுக்கு அந்த நாளாந்தம் செய்கிறதோட எங்களுக்கு திரும்ப முதல் நாள் படிக்க ஒரு கஷ்டம் இருக்காது. ஐயோ போன அவர் அடிப்பாரு என்ற அந்த இதுலையாவது கூட நாங்கள் படிச்சு கொண்டு பயமா இருக்கேங்கிறனால படிச்சுட்டு போறதுனால அது காலகாலத்துக்கு ஞாபகம் இருக்குமா அது படிக்கிறது? அதாவது வந்து அவர் வந்து தினமும் வந்து அதை எங்களை ஊக்குவிக்கிற மாதிரி. இப்போ அவர்கிட்ட கண்டிப்புன்றது வந்து எங்களுக்கு ஒரு உந்துதல் தானே தவிர ஒரு அடக்குமுறை இல்லை. அது வந்து எங்களுக்கு எங்களோட கற்றலை வந்து தூண்டுறதாக வந்து அது இருக்குது. மற்ற இப்போ உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் எங்களோட மிஸ் இப்படி அடிச்சவா அப்படி அடிச்சவா அது அங்கே இப்படி எல்லாம் ஓடினாங்கன்னா நான் சொல்லுவேன், கடைசியில் சொல்லுவேன் அவங்க அப்படி இருந்தால் தான் நாங்கள் இங்கே நிற்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அந்த கண்டிப்பு அவர்களுக்கு அந்த காலத்தில் எவ்வளோ அவசியமாக இருந்திருக்குதோ அந்த கண்டிப்பு எங்களுக்கு இந்த காலத்துலேயும் அவசியம். கண்டிப்பாக அவசியம். வேணாம் நமக்கு எதுக்கு வம்பு, பக்கத்தில் வேற அடுத்து சொல்லுங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா கண்டிப்பு அவசியம்தான், ஆனா அதுக்கு வந்து நான் கட்டாயம் அடிக்கணும் இல்லையே, ஒரு பாசமா அப்படி தானே எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கணும். சரி, அப்பா அம்மாட்ட அடி வாங்கினது இல்ல கடுமையா திட்டு வாங்கினது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஏதாவது இருக்கும் இந்த வயசுக்கு இருக்கணுமே நிறைய. அப்பா அம்மாட்ட அடி பண்ணா அது வந்து குட்டி பிள்ளைல 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு. இப்ப நாங்க வளர்ந்துட்டோம்னா அடிக்கிறீங்களா நான் பேசுவேன், அந்த கூட பேசுற. அதே போலதான் இப்ப ஸ்கூல்ல அடிக்கிறேல ஆனா பேசுவேன். எது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேக்குறதுக்கு, பேசுறதா அடிக்கிறதா? பேசுறேன்னா நிறைய நாள் மனதுக்குள்ளே இருக்கும், ஐயோ பேசிட்டாங்க. ஆனா அடிச்சா அதை விட நான் ஒரு 2 நாளா கால் மாறிடும், அது அதோட போயிடும். பேசிட்டா மனசுல இருக்கும். எப்படி பேசுவாங்க? சில பேர் வந்து ரொம்ப மோசமா பேசுவாங்க. இப்ப வந்து நான் இப்ப என்னோட வந்து இவருக்கு அவனு பேசுவேன், அவன் படிக்கிற நீ ஏன் படிக்கல அப்படி பேசுறால எனக்கு கொஞ்சம் ஒரு இதா இருக்கு. நான் வந்து கொஞ்சம் குறைவா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அந்த நேரத்துல ஆசிரியர் மேல கோவம் வருமா அவன் மேல கோவம் வருமா? ஆசிரியர் மேல தான் கோவம் வரும். அது அவற்று அளவுக்கு அவர் ஏற்ற மாதிரி படிக்கிறார். ஆனா என்னால இவ்வளவு தான் படிக்க முடியும், ஏன் கம்பேர் பண்றீங்க? இந்த கம்பேர் பண்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒப்பிடுறது என்னைய கேட்டீங்கன்னா ஒரு மாணவன் மீது ஒரு குழந்தை மீது திணிக்கப்படுகின்ற மிகப்பெரிய வன்முறை கம்பேர் பண்றது. அதான் நான் திருப்பி சொல்றது. நிச்சயமா இதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்றீங்க. அப்போ அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லேங்க அவர் தன்னுடைய கல்வி காலங்களில் தனக்கு கல்வி போதிச்ச எல்லாருமே அன்பானவர்கள் என்று சொல்லி சொன்னார். உண்மையில நான் ஒன்று சொல்றேன், ஒரு அன்பான ஒரு ஆசிரியரால தான், அன்பான ஒரு பெற்றோரால தான் அந்த கண்டிப்பை கொடுக்க முடியும். அந்த அன்பு எங்கிருந்து கிடைக்குது? அந்த கண்டிப்பானது ஒரு அன்பு தான், அது ஒரு வகையான அன்பு தான். அது அன்பா கொடுக்கப்படுதாங்கிறது அது அன்பாக கொடுக்கப்படாத ஒரு வகையான அன்பான கண்டிப்பு. அது உண்மையில் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது ஒரு அன்பு தான். ஒரு ஆசிரியர்கள் வந்து பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரணும், தன்னுடைய ஆலோசனைகளை பின்பற்றணும், அவர்கள் மார்க்ஸை நல்லா எடுத்து ஸ்கோர் பண்ணி நல்ல பெறுவர்கள் எடுக்கணும், பாடசாலைகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ரிப்போர்ட்டுகளில் நல்ல பேர் வாங்கணும்ன்ற ஒரு அன்பு ஆசை தான் அதுக்குள்ள அந்த கண்டிப்பாக வெளிப்படுது. ஒழிய எந்த ஒரு ஆசிரியரும் உண்மையில வீட்டில் இருந்து வெளிக்கிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு நேரத்துக்கு தன்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டு போட்டு அடிச்சு நொறுக்கணும்ன்ற ஒரு ஆசையோட ஒரு தடவை எந்த ஒரு ஆசிரியரும் வகுப்புல வாரதே இல்லை. ஆனா அப்படியான எண்ணத்தோட செயற்படுறவர்கள் சில பேர் இருக்கிறாங்க, நானே பார்த்திருக்கேன். அவருடைய முகத்தை வகுப்புல வந்து அவருடைய முகத்தை பார்த்தோன்னே ஒரு விஷயம் புரியும், நைட்டு வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை இல்ல. அப்படியானவர்கள் வந்து இந்த ஆசிரியர்களினுடைய வான்மத்தன்மையோட அதை புனிதமாக இருக்கிறவர்களாக நாங்கள் எண்ண முடியாது. வந்து எனக்கு உண்மையில பிடிக்காது. ஏன்னா என் அண்ணாக்கு மேக்ஸ் வராது, ஆனால் எனக்கு சயின்ஸ் நல்லா ஓடும். ஆனால் அவன் மேக்ஸில் விளையாட்டிக்கின்றதுனால அவனை பேசுகிறது என்ன வச்சு எனக்கு அது உண்மையாக பிடிக்காது. ஏண்டா அவனுக்கு அவன் எத்தனையோ நாள் நான் பார்த்துருக்கேன் அப்படி பேசி, எனக்கு உண்மையாக அது பிடிக்காது. ஏன்னா ஒப்புறது ஏண்டா அவன்ட நாலேஜை வச்சு அவன் மைண்ட் பவர் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அவளால் படிக்க முடியும். அவனுக்கு டாக்டர் ஆசை, அதனால அவன் சயின்ஸில் வருது. ஆனால் அவனை மேக்ஸ் அதுக்காண்டி அவளை ஒன்றும் செய்யலாது தானே. அவன் என்ன வகுப்பில் படிக்கிறீங்க? தரம் 9. இந்த நேரங்களில் இவ்வளவு ஆழமா யோசிக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பொதுவா ஏன்னா எங்களுக்கு ஒரு மனநிலை கொடுத்து வளர்க்கப்பட்டது, எத்தனை பேருக்கு அதுல உடன்பாடு இருக்கோ தெரியல. எங்களுக்கு ஒப்பிடுறது அந்த நேரத்துல எங்களுக்கு உயர்வாக தெரிஞ்சா எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. என்னையும் இந்த தங்கச்சியும் ஒப்பிடுறாங்க, ஒரே வகுப்புன்னு வச்சுக்குவோம் சரியா? என்ன அவங்க சொன்ன மாதிரியே அவாக்கு மேக்ஸ் வரல, எனக்கு வருது. அப்போ என்ன காட்டி ஒரு ஆசிரியர் திட்டுவாங்க இல்லையா, அப்போ எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும்.
ஆனா நீ என்ன பண்ற, அதை அப்படியே தலைகீழா மாத்தி அது எனக்கு பிடிக்கலங்கிறீங்க. அதுதான் நான் என்ன உயர்த்தினாலும் அவரை தாழ்த்துறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதமான மனிதரா வருவீங்க. வாழ்த்துக்கள். இந்த காலத்தை விட அந்த காலத்துல கண்டிப்பு கூடவே இருந்தது. எந்த அம்மான காலத்துல வந்து மட்ஸ்ல பிள்ளை விட்டா அந்த மொழியில வச்சு அடிப்பினமா, மட்ஸ்ல பிள்ளை விட்டா மொழியில அடிப்பினமா. வெயிலுக்கு இதுல ஹோம்ஒர்க் செய்யாட்டி ஸ்கூல் ஃபுல்லாவே, அதாவது ஸ்கூல் முடியும் வரைக்கும் வெளியில தான் இருக்கணும், வெயிலுக்குள்ள விடுறது, அப்படியான தண்டனைகள் இருந்தது. அதுகளால படிக்கிறதுக்கு வந்து தூண்டுறதா இருக்குது. ஒப்புறதுண்டா இப்போ ஸ்கூல்ல என்ன அவ்வளோ அது கம்பேர் பண்ணதில்லை, வீட்டில் வந்து இந்த படிப்பு சம்மந்தமாக எனக்கு கம்பேர் பண்ணிச்சுனேன். கம்பேர் பண்ணுறவே இப்போ கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சாலும் அந்த கொஞ்சம் மார்க்ஸ் அங்கே போனது அப்படி கம்பேர் பண்ணால் அது வேறு எதுவும் பேசினாலும் ஓகே, ஆனால் கம்பேர் பண்ணால் அழுதுருவேன். அது ஆனால் அது வந்து ஒரு ஏன்னா அடுத்த முறை இந்த பிள்ளைய விட நான் அப்படின்னு கூட எடுக்கணும்ட்டு படிக்கிறேன். கம்பேர் பண்றதால அந்த என்னால முடிஞ்ச அளவு படிக்கிறேன். ஆனா அந்த கம்பேர் பண்றது நல்லது. ரெண்டாலும் நான் படிக்கிறேன் தானே, என்னதுக்கு நான் இந்த அளவு படிக்கிறேன் அது காணாதா? இந்த பிள்ளைய விட நான் எடுத்துதான் நான் ஆல்ரெடி இப்போ 95க்கு மேலே இருக்கேன்னா அது காணும் தானே. அந்த பிள்ளை 100 எடுக்குதானே, நான் 100 எடுக்கணும் இல்லை தானே. அது வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேனோ அது காணும். என்னால வந்து பாஸ் பண்ண முடியுமாட்டா ஓகே. இப்போ அந்த காலத்துல இந்த வசதிகளை விட இந்த காலத்துல இந்த வசதிகள் கூடவா தான் இருக்குது. ஆனால் அதே 21ஆம் நூற்றாண்டுல இத்தனை டெக்னாலஜி இருக்கிற இடத்துல வசதிகள் கூடவா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் பாவிக்கிற வீதம் தான் அதில் கூடவே இருக்குது. அவங்க தண்டிப்பு என்று தர்றதுல இப்போ சொன்ன கருத்தும்படி பார்த்தா வாய்ப்பாடு, அடி, தண்டிப்பு 3 தான் முக்கியமாக இருக்குது. அப்படி பார்த்தா அதுக்கே இவங்க கிளாஸுகளை கட்டடிக்கிறாங்கண்டா 21ஆம் நூற்றாண்டில் எங்களுக்கு எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்குது, சாப்டர் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? இவங்க அந்த சின்ன விஷயத்துக்கே வகுப்பை கட்டடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்கன்னா நாங்கள் இவ்வளோ சாப்டர் இருக்குது, அதுக்கு நாங்கள் இவ்வளோ. நீங்கள் கேட்ட மாதிரி ஒப்புறது நல்லதா கெட்டதான்னு கேட்டிருக்கீங்களா? அதில் பார்த்தா நான் எந்த தரப்பில் சொல்கிறது வந்து கெட்டதுண்டு. ஏனெண்டா இப்போ ஒரு ஆள் இவர் சொன்ன மாதிரி மேத்ஸ் சயின்ஸ் பாட ரீதியாவோ இல்லாட்டி வேறு விஷயமா ஒப்புடைக்க அவர் என்ன மென்டலி எஃபெக்ட் ஆவார். என்ன ஒரு ஆள் தாழ்த்தி பேசப்படுறவர் வந்து மென்டலி எஃபெக்ட் ஆகிறார், மன ரீதியாக அவர் பாதிக்கப்படுறார். இதால் அவருக்கு வந்து இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அமையாது, கட்டாயமே டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் அமையும். அதே மாதிரி அங்கள் பக்கம் பார்த்தா அவர் வந்து தன்னை பற்றி இப்படி ஆசிரியர் மேல் பேசினோம், பெற்றோர் மேல் பேசினோம் என்று கணக்கில் வச்சுக்கொண்டு அவருக்கும் கொஞ்சம் அகங்காரம் கூடினால அவற்றை கல்வியை அவர் என்ன தொடராமல் கொஞ்சம் அகங்காரத்தாலேயே படிக்காமல் இருந்துருவார். அதே மாதிரி இந்த ஒப்புட வந்து கட்டுதுன்னு நான் சொல்லிக்கொண்டு இந்த ஒப்பிட வேண்டாம் என்று நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். வேற உங்களை யாராவது அப்படிலாம் ஒப்பிட்டு இருக்காங்களா? நீ இது செய்யறது இல்லை, அவன் இதை சரியா செய்யறான், இல்லை அவனை விட நீ நல்லா இது அப்படி ஏதாவது கம்பேர் பண்றதால வந்து அவங்க நாங்க ஆகிட முடியாது இல்லையா? ஸோ இப்போ அவே வந்து கம்பேர் பண்ணி நம்ம என்னண்டா, இப்போ நீங்க வந்து ஒரே ஆள்கிட்டானே படிக்கிறீங்க, ஒரே இடத்துல படிக்கிறீங்க, அப்புறமே நீங்க அவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறாங்க, நீங்க இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா கம்பேர் பண்றதால வந்து ஒரு பிள்ளையோட மனசு வந்து கஷ்டப்படுது. நீ ஏமா அழுகுற? நீ ஏன் அழுகுற? சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு டாக் ஷோ தானே. கம்பேர் பண்ண கூடாது. அதை ஏன் அழுகுறீங்க? சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிலர் அழுது கொண்டே சிரிப்பார். என்ன ஏன் அழுகணும்? எதுக்கு அழுகணும்? இல்ல கம்பேர் பண்ணி நிறைய தடவை அழுது இருக்கிறேன். சோ அது இந்த வயசுலாம் அழுகிற வயசா? இப்ப நான் கேட்கறது வந்து அவ கம்பேர் பண்ணதுனால அழுகிறா, அதை பார்த்துட்டு நீங்க அழுகுறீங்க, தாயும் மகளும். என்ன நடக்குதுங்க எனக்கு புரியல. அதோட ஃபீலிங் அப்படியே போயிட்டு அதை பார்த்து நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்களா? ஒப்பிடுதல் என்பது கட்டாயமா நிச்சயமா ஒரு குழந்தை மீது திணிக்கப்படுகின்ற வன்முறை தான். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இப்ப இவங்க அழுததுக்காக இல்ல, இந்த பூமியில 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரே வேலை தான் செய்யணுமா இருந்தா எப்படி உலகம் இயங்கும்? ஆட்சி செய்யறவன் ஆட்சி செய்துதான் ஆகணும். அவனுடைய சமூக பங்களிப்பு என்பது அளப்பரியது. விஞ்ஞானிகள்னு சொல்றவங்க அவங்களுடைய சமூக பங்களிப்பு அளப்பரியது. எதுவுமே முடியலையா? ஒரு நல்ல குடும்பத்தில் அழகாக மற்றவனுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ தெரிந்தாலே இந்த சமூகத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவி. தயவு செய்து யாரும் யாருடனும் எதற்காகவும் ஒப்பிடாதீர்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே உதாரணம், இசையமைப்பாளர் AR ரகுமானை குமார் சங்கக்கார மாதிரி கிரிக்கெட் விளையாடலைன்னு சொல்லி கேட்க முடியுமா?
குமார் சங்கக்காரர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன இது நம்ம ரஜினிகாந்த் மாதிரி நடிக்கவே மாட்டேன்றீங்க, உங்களுக்கு ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல நடிகர் ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு நீங்க விஜய் மாதிரி நடிக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்க முடியுமா? சிவகார்த்திகேயன் தெரிஞ்ச உதாரணங்களை சொல்றேன். சிவகார்த்திகேயன் நல்லா காமெடி பண்ணுவாரு, எது எடுத்தாலும் நல்லா காமெடியா பேசுவாரு, சரியா? அதுக்காக விஜய் சேதுபதி கிட்ட போயிட்டு நீங்க ஏன் இவரு மாதிரி பண்ண மாட்டேன்றீங்க கேட்குங்க. அது அப்படியே இருக்கணும், அப்படி இருந்தாதான் அது அழகு. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பாக நான் ஒரு விடயத்தை எல்லோரிடமே எல்லார் தரப்பிலுமே நான் கேட்டுக்கொள்றது, தயவு செய்து குழந்தையை ஒப்பிடாதீர்கள். ஒரு வேளை ஒப்பிட்டு கொஞ்சம் வாயாடி பிள்ளையா இருந்தா இப்போ கேட்பாங்கல்ல, என்ன உன் கூட படிச்சவங்க எல்லாருமே, உன்னோட படிச்சவங்க எல்லாருமே நல்ல வேலையில இருக்காங்க, நீ இன்னும் இங்க இருக்கன்னு சொல்லி ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் கேட்கிறாரு. பதிலுக்கு அவன் வாயாடி அவன் கேட்கிறான், ஏன் உங்களோட பிறந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களே, நீங்க ஏன் சாகாம இருக்கீங்கன்னு கேட்டாருக்கு. சரிதானே? இவன் பார்வையில் அந்த ஒப்பீடு சரினா அவன் பார்வையில் அது சரி. ஆகவே ஒப்பிடாதீர்கள், தயவு செய்து அழாதீர்கள், சரியா? சொல்லுங்க. ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்கள், அதை நான் வரவேற்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால் அது மனதளவில் பாதிக்கப்பட்டுரும் அந்த பிள்ளை. இப்போ ஒரு அண்ணன் இன்ஜினியர்ன்னு சொன்னால் தம்பியை சொல்லுவீங்கன்னா நீ இன்ஜினியராக வராத, ஏன்டா வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறார், நீ டாக்டராக வாண்டு. ஆனால் அவனுக்கு சயின்ஸ் ஓடாதுன்னு சொன்னால் அவன் இன்ஜினியரிங் வர மாட்டான், அப்படியே தான் படிப்பான். அண்ணன் படிக்கிறத பார்த்து அந்த குடும்ப சூழ்நிலை என்ன மாதிரி வரைக்கும் அப்படித்தான் வருவான். அதுக்கு அம்மா அப்பாவும் சண்டை பிடிப்பினம், ஒரு இன்ஜினியர் காணும் நீ டாக்டராக வேண்டா. பிள்ளையை வச்சு திணிக்கல, பிள்ளை மனதளவில் உடைஞ்சு போனால் சில வேளையில் அது விபரீதமான முடிவுக்கும் போகும். என்ன இவன் எடுக்க எனக்கு கரைச்சல் தெரியணும், நான் இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை என்று சொல்லி கொண்டு வரைக்கல அது விபரீத முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படியான எத்தனையோ விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறபடியாக சொல்கிறேன். ஆனால் பெற்றோர் கண்டித்ததாலேயும் எத்தனையோ பிள்ளைகள் செத்துருக்கிறார்கள். பரீட்சையில் தோல்வி, கூடுதலாக இப்போ 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பில் படிக்கையிலேண்டே பிள்ளைகளுக்கு போட்டு அடிச்சிருக்கணும். என்ன சொன்னால் ஒன்றும் செய்யலை, அது பிள்ளைகளை போட்டேன்னா அடுத்தவன் அவர் காரில் கொண்டு இருக்கிறார் என்ற பிள்ளையே, அது போகுது நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு போகுது. அப்போ எந்த பிள்ளையும் எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு விடிய வெள்ளனா அது நித்திரையாக கிடந்தானு எழுப்பி குளிச்சவா அது கொண்டு ஓடி போய் இங்கே விட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு திருப்பி கூட்டி அந்த சாப்பாடை கொண்டு வச்சு தின்னு சொல்லி போட்டு டியூஷனுக்கு கொண்டு போனால் அது களைச்சி போகும் பிள்ளைன்னு. அது ஒரு அளவுக்கு தான் அந்த பிள்ளை படிக்கக்கூடியதாக இருக்கும், அதுக்கு ரெஸ்ட் வேணும். அதை யோசிக்கிறீங்களே, ஏன்னா நாங்கள் எங்கட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன மாதிரி இருக்கிறானோ அதை விட மேலாக இருக்கணும்னு தான் நினைக்கிறது. ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. பிள்ளைகளோட இதையும் நாங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டாதான் பிள்ளைகளுக்காக நாங்கள் எதிர்த்தும் கதைச்சாமல் ஒரு அன்பா சொல்ல. ஆனால் சில பிள்ளைகளுக்கு அடித்தா தான் சரி வருமெண்டா அடிக்கத்தான் வேணும். முந்தின பழமொழி ஒன்று இருக்குது, அடியாத மாடு படியாதுண்டு. அது எங்கட காலத்தில் அது நடந்து தான் இருக்குது. நாங்களும் டியூஷனை கட் பண்ணி விளையாட போயிடுவோம், வீட்டை வந்தால் நல்ல அடிதான் நடக்கும். இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் டியூஷனுக்கு போகாட்டியும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த கிரவுண்டில் விளையாடுங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கிரவுண்டில் யாரும் விளையாட போகிறதில்ல. அன்று மரத்துல தாவி குதிச்சு ஒரு அழகான காலம், கிணத்துல இல்ல குளத்துல பாய்ஞ்சு விளையாடி. இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க, உளவியலாளர்கள்னா தயவு செய்து குழந்தைய உள்ளுக்கு வைக்காம விளையாட அனுப்புங்கிறாங்க. ஆனா இன்று அந்த தலைமுறையை எத்தனை பேருக்கு அப்படி விளையாட போற பழக்கம், கிரவுண்ட்ல ஓடி ஆடி விளையாடுற பழக்கம் இருந்ததுன்னா சந்தோஷம். சொல்லுங்க. இல்லை இப்போ விளையாடணும் தான். நாங்கள் 86ல் A-level எடுத்த நாங்கள். அப்போ அந்த காலத்தில் எங்களுக்கு பிரின்சிபலே வருவார், நேர வந்துட்டு பிரம்பொண்டு எடுக்கார், அதை அடிப்பார். அந்த சுவரில் அடிக்க தெரியும் எங்களோட பிரின்சிபல் வெளிக்கிட்டுட்டார் ரூமை விட்டுன்னுட்டு. நாங்கள் கப்சி பண்ணி இருந்துருவோம். ஆனால் அதுலேயும் கண்டுபிடிச்சிவிட்டார் நாங்கள் குழப்படிச்சது என்ன, மாங்காய் சாப்பிடுவோம், நெல்லிக்காய் சாப்பிடுவோம், மிஞ்சி போனால் இதுதான் செய்வோம். அப்போ அதுக்கே பேசுவார், என்ன செய்கிறீங்க, உடனே கொண்டே கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் விட்டுருவார். கிளாஸ் மிஸ்ஸை கூப்பிட்டு சொல்லுவார், நாளைக்கு வேறு பேக்கெல்லாம் செக் பண்ணி வைங்க உண்டு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒரு ஆள் செக் பண்ணோன்னா பின்னிக்கு இருக்க ஆள்கிட்ட கொடுத்துட்றோம் டக்கண்டு. நாங்கள் அப்படியெல்லாம் செய்துதான் நாங்கள் நாங்கள் கெட்டு போகையில் நாங்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. அதுக்காக கட்டாயம் அடிக்கணும் என்றும் இல்லை, ஆனால் அடிச்ச ஒரு கண்டிப்பு இருந்தால் தான் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வருவீர்கள். இப்போத்தைய ஆசிரியர்கள் அப்படி இருந்தபடியாக சொல்கிறேன். ஆற்றுப்படுத்தல் நிலையத்தில் பணியாற்றுகின்றனாலே ஒரு சம்பவம் ஒன்றை சொல்லுகின்றேன். ஒரு 5 வருடத்துக்கு முதல் எங்களிடம் ஒரு கேஸ் ஒன்று வந்தது. ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பிள்ளையை பெற்றோர் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். சொன்னார்கள், இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் என்ன ஆடியோட யூரின் போகுது. அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டே காட்டியும் அவர்கள் அந்த பிள்ளைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள். அப்போ கூட்டியாந்து அந்த அம்மா என்னோட கதைத்தா. அப்பொழுது அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு போய் தனியாக கதைத்தேன். அதுக்கு முதல் சொன்னார்கள், ரோட்டிலே போகின்ற பொழுதும் அந்த பிள்ளைக்கு ஆடையுடன் யூரின் போகுதுண்டு.
அப்போது பிள்ளையை கூட்டிக் கொண்டு தனிப்பட்ட முறையில் கதைத்த பொழுது அந்த பிள்ளை நிறைய விஷயங்களை சொல்லித்து அதோடு அவர் சொன்ன ஒரு வசனம் என்றால் ஒரு தனக்கு படிப்பித்த ஒரு மாஸ்டரை கண்டா தனக்கு அப்படியே போகுது. அப்போ கூட அந்த பிள்ளையோட இன்னும் கதைக்கின்ற பொழுது ஒரு உண்மை ஒன்று என்னென்னா அந்த மாஸ்டர் என்ன செய்திருக்கின்றார்ன்றா இன்னொரு பிள்ளைக்கு அடித்திருக்கின்றார். அடித்ததை இந்த பிள்ளை பார்த்திருக்கு. அந்த பயத்திலே அந்த பிள்ளைக்கு அவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதை நான் பெற்றோருக்கு சொல்லி அந்த மாஸ்டரோடு இவர்கள் அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டே கதைத்து அது அந்த ஒரு இணக்கப்பாட்டு ஒன்றை அந்த அன்பான முறையில் பழகினதாலே அந்த பிள்ளை அதன் பிறகு கிளியராக இருக்கின்றது. கண்டிப்புங்கிறது எந்தெந்த மாதிரியான பரிணாமங்களுக்குள்ள பிரச்சனை ஆகுது இல்லையா? அந்த காலத்தில் கண்டிக்கிறது அந்த காலத்து கண்டிப்பும் தண்டிப்பும் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கினது. ஆனால் இந்த காலத்து கண்டிப்புகள் ஒரு பிள்ளைக்கு ஒரு வன்முறையை ஏற்படுத்துகின்ற மாதிரி. பொறுத்து இந்த கருத்து என்னண்டா, இப்போ எங்களை வேற ஒரு ஆளோட ஒப்படைக்கல, அவள் நல்லா படிக்கிறான்டா, நாங்களும் என்ன நினைப்போம்டா அவள் மாதிரி நல்லா படிக்கணுன்றதுக்காக நாங்கள் படிப்பேன். அதோட அவள் என்னண்டாண்டா ஆசிரியர் இப்படி சொல்லிட்டாவே எங்களுக்காகன்றதுக்காக அவள் இன்னும் கொஞ்சம் படிப்பா. அதில் ஒப்புறதுன்றது ஒரு வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செயலாக இருக்குது. கண்டிக்கிறதால தான் கல்வி நகருது. கண்டிக்கிறதாலையும் கல்வி நகருது, அதை விட்டும் கல்வி நகருது. எது முக்கியமானது? ரெண்டுமே முக்கியம் தான் இருக்கு. இப்போ தப்பிக்கிற பதில்கள் தெரியுமா? அப்படி சொன்னா இப்படி ஆயிருமோ, இப்படி சொன்னா. இப்போ ஒரு ஆசிரியருக்கு எங்க மேல நாங்க நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எங்களை கண்டிக்கணும். அதுக்காக அந்த கண்டிப்பு நல்லா தான் இருக்கு. கண்டிப்புன்றது ஒரு ஆசிரியர் கண்டிப்பா இருந்தாலும் அதே நேரத்தில் அன்பாவும் இருந்தா ஓகே. தனியாக கண்டிப்பு மட்டுமெண்டா எங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்போட சேர்ந்து அன்பும். இப்ப இளங்கோ சார் உதாரணமா எடுத்துக்கொண்டா, இளங்கோ சார் எங்களை கண்டிச்சாலும் இன்னொரு நேரத்தில் எங்களோட விளையாடி கதைப்பார். அப்போ அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு சரி இவருக்காண்டி நாங்கள் செய்யணும் என்ற ஒரு இது வரும். அவர் எங்களுக்கு கண்டிப்பார் தான், ஆனால் இன்னொரு நேரத்தில் எங்களோட சேர்ந்து விளையாடுவார், எங்களுக்கு நாங்கள் கேட்கறது செஞ்சு தருவார். அப்படி ஓகே, அப்படி ஆசிரியர்ண்டா ஓகே. கண்டிப்பு மட்டுமே இருந்தா அது பிரச்சனை. அன்போட சேர்ந்த கண்டிப்பு, வெறும் கண்டிப்பு மட்டுமே இருந்ததுன்னா வீட்டுல ஏதோ பிரச்சனை அர்த்தம். அது சரிதான். சரி, வேற கருத்துக்கள்? வேற கண்டிப்புன்றதுக்கு அந்த காலத்து கண்டிப்புல உடலியல் ரீதியான கண்டிப்பு தான் இருக்குது. அடி அந்த பயம் நீடித்து நினைக்காது. அப்ப அந்த ஆசிரியர் வயது போய் இவர் வளர்ந்து வரைக்கும் அந்த பயம் அந்த மதிப்பே இருக்காது. ஆசிரியரை ஏறெடுத்து தான். ஆனா இந்த காலத்துல ஆசிரியர்கள் அன்பா பழகுறதன் மூலம் மாணவர்கள் எப்படி உயர்த்தலாம்னு யோசிக்கிறது நல்ல விஷயம் எனக்கு படுது. சரி சரி, அடடா சூப்பர் சூப்பர். எவ்வளவு மெச்சூர்டு இல்ல, சாதாரண நாங்க 9ஆம் வகுப்புல படிச்ச மாதிரி இல்லை, அவ்வளோ மெச்சூர்டா இருக்கிறாங்க. ரெண்டாவது, இது ஒரு சாதாரண பட்டிமன்றமா இருந்திருந்தாலோ இல்லை ஒரு விவாதமா இருந்திருந்தாலோ இவ்வளோ கருத்துக்கள் வந்திருக்காது. இதுதான் அந்த காலம் இந்த காலம் நிகழ்ச்சியுடைய சக்சஸ். இங்கு அவங்களா பேசுறாங்க இல்லையா? அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். சரி, நிறைவு பகுதிக்குள்ள வருவோம். இவங்கள்ட்ட வேற கேள்விகள் இருக்கு. இங்க நீங்க நிறைவு கட்டமா யார் என்ன கதைக்கிறீங்களோ கதைங்க. எங்களோட சயின்ஸ் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் இப்போ அவர் ஒரு கட் அவுட் வைப்பார். சயின்ஸ் எக்ஸாமில் 75 85 ஒரு கட் அவுட் வைப்பார். நாங்கள் 25 மார்க்ஸ் எடுத்தோம்டா 26 27 28 75 85 வரைக்கும் அடிப்பார். 25 26 27 அப்படி. அது உங்களுடைய கல்விக்கு உதவுதாங்கிறதா என் கேள்வி. உதவுது தான், ஆனால் அங்கால ஒரு பயத்தையும் கொண்டுறது. சேர்மையாருக்கு மேலால ஒரு பயம் உங்களுக்கு வரலன்னா தான் நீங்க மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறீங்களே ஆசிரியர்கள். இங்க நடந்துச்சுல்ல, வவுனியால நடந்தது, கிளிநொச்சியில நடந்தது, யாழ்ப்பாணத்துல நடந்தது. பயம் இல்லைன்னா தான் அது அடுத்த பக்கம் போகுது. இப்ப எனக்கு தெரிஞ்ச சில ஆசிரியர்கள் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா அவர் கண்டிப்பா இருக்கிறாரு அப்படின்னு. நான் அதுல வேற ஒரு கோணத்தை பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச சில ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இங்க யாருமே சின்ன பிள்ளைகள் இல்லை, பரவாயில்ல, சொல்றதுல பிரச்சனை இல்லை. வெளிப்படையா சொல்லிதான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச சில ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இல்லை A-level படிக்கிற மாணவர்களோட ஒன்னா சேர்ந்து குடிக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். சரி வேணாம், அவங்கள கூட விடுங்களேன். A-level பாஸ் அவுட் ஆகி வெளியில போனவங்களோட சேர்ந்து அமர்ந்து குடிக்கிறத, அதுவும் பப்ளிக் பார்ல அமர்ந்து குடிக்கிறத பார்த்துருக்கேன். நீ எங்க அங்க போனன்னு கேட்கக்கூடாது, சரியா? அது வேற கதை. நான் பார்த்துருக்கிறேன், சரியா? இந்த அளவுக்கு ஓவர் சுதந்திரம் போச்சுன்னா அங்க என்ன நடக்கும்னா அந்த ஆசிரியர் மாணவருக்கு இடையிலான உறவே போயிடும். அவன் மச்சானு தோல்ல கையை போட்டாலும் இவர் வாங்கிட்டு தான் போகணும். அங்கதான் அந்த கண்டிப்பு சரி அப்படின்னு நான் சொல்றேன். அது அதிகப்படியா போகக்கூடாது, அது கவனமா கண்டிப்புங்கிறது அன்போட சேர்ந்துதான் இருக்கணும்னு நான் சொல்றேன். அப்ப அந்த பயம் இருக்கிறது நல்லது தானே? நல்லது தான். ஆனா ஆளும் கண்டிப்பு கூடுற அந்த கண்டிப்புன்றது உடல் ரீதியா மட்டும் இல்லை, அந்த மன ரீதியா அந்த
கம்பேரிசன் அதுகள் இதுகள் இருக்கக்கூடாது. சரி, வேற நிறைவு கருத்துக்களுக்குள்ள என்னென்றால் ஒரு சில வார்த்தைகள் இதில் பதிவு செய்யணும். எங்களுடைய இந்த உரும்புராயில் ஆசி நடராஜாவினுடைய ஞாபகார்த்தமாக இந்த கருணைப்பாலம் ஆரம்பித்தவர் அவர்தான் ஆரம்பகர்த்தா. அவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் உரும்புராயில் இந்த ஏஎஸ்என் இன்ஸ்டிடியூட் எங்களுடைய மோட்டோ, உங்களுடைய டிஷர்ட்ல இருக்கிற மோட்டோ கல்வியே அழியாத செல்வம். இது நாங்கள் வச்சதுன்ற நோக்கம் கல்வி அழியாத செல்வமாக எப்பவுமே தலை தோங்கும். நாங்கள் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 150 மாணவர்களை வழி நடத்தி வருகின்றோம். அந்த மாணவர்களில் மிக திறமையான மாணவர் நீங்கள் பேசுனதுலேருந்து பார்த்துருப்பீங்க. மெச்சுவர்ட், வெரி மெச்சுவர்ட் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். 6ஆம் ஆண்டு இருந்து ஒவ்வொரு மாணவனையும் நாங்கள் சரியாக செதுக்கி இருக்கிறோம். அவரவருக்கு என்னென்ன துறை வரும் சகலதும் இருக்கு. அதை பற்றி நான் அடுத்து கேட்க போறோம். சகல விஷயமும் இருக்கு. சங்கீதம், நடனம், நாட்டியம், கராத்தே, ஓகன், அவர்களுக்கு என்னென்ன மைதானம் என்ன தேவையோ அதை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம். கல்வியை முக்கியத்துவப்படுத்தி அதோடு சேர்ந்த இணைப்பாட செயற்பாடுகள் செய்துட்டு இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த டான் டிவி தந்திருக்குது. அந்த டிரெக்டர்ன்ற ரீதியிலையும் எங்களுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் இதில் பங்கு பெற்றி மிக சிறப்பாக உங்களுக்காக இந்த சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை வழங்கி இருக்கிறாங்க. நன்றி. அவர்கள் எதிர்காலத்தில் சீரும் சிறப்பும் வாழ டான் டிவியின் வாழ்த்துக்களும் தேவை என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக கேட்டளிக்கிறோம். அன்போடு சேர்ந்த கண்டிப்பு அது நல்லா இருக்கும். இப்போ அடிப்பாங்க, அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு அடிக்கிறதும் எனக்கு வலிக்குது, எனக்கும் பிடிக்கல, அடிக்கிறது கண்டிப்பும் எனக்கு பிடிக்கல, ஆனால் அடிச்சாதான் நீங்க படிப்பீங்கன்னு சொல்லும்போது அவங்க மேல இருக்க அன்பு, அவங்க வந்து எங்க மேல வச்சிருக்க அன்பு வந்து தெளிப்பாங்க. சரி சரி, சூப்பர் சூப்பர். ஸோ அது வந்து அவையில பிடிக்குமே ஒழிய வெறுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ கண்டிப்பு நல்லதான் இருக்கு. வேற 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 கருத்துக்கள். சரி, இங்க எல்லாரையும் சேர்த்து மாணவர்கள் தரப்புல இருந்து எல்லார்ட்டையுமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு கல்வியை தாண்டி பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம், அது மியூசிக்கா இருக்கலாம், விளையாட்டுல ஏதாவது ஒரு விளையாட்டா இருக்கலாம், உங்களுக்கு அதுல திறமை இருக்குன்னு நீங்க எதை நம்புறீங்க? இங்க கொடுங்க மைக்கு ஃபர்ஸ்ட். தொடங்கும். கராத்தே. கல்வியை தாண்டி கராத்தே. கராத்தேல இப்ப எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் பர்பிள் பெல்ட். பர்பிள் பெல்ட் வரைக்கும். அம்மாடி, என்ன இன்னும் எது அந்த பெல்ட் ஆர்டர் என்னது? ஃபர்ஸ்ட் orange, yellow, green, blue, purple 1, purple 2, brown 1, brown 3, black. இப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு 7வது ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள். வேற பக்கத்துல அடுத்து வேற என்ன பிடிக்கும்? வேற ஓய்வு நேரங்கள் என்ன பிடிக்கும்? ஓர்கன் கிளாஸ் பிளேயர். ஓர்கன். சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து எனக்கு வந்து மியூசிக் பிடிக்கும். மியூசிக், கர்நாடக மியூசிக் பிடிக்குமா? ரெண்டும் பிடிக்கும். என்ன படிக்கிறீங்க? நான் வந்து இப்போ கிரேட் 9 மட்டும் மியூசிக் தான் படிச்சேனா, இப்போ மாறிட்டேன். எதுக்கு மாறினீங்க? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். மியூசிக்ல எது வரைக்கும் படிச்சீங்க? மியூசிக்ல இது வரைக்கும் நான் கிரேட் எக்ஸாம் அது வரைக்கும். தொல்பொருள். சூப்பர். ஆஸ்ட்ரோனமி அது இன்ட்ரெஸ்ட். ஆஸ்ட்ரோனமி எல்லாம் பிடிக்கும். ஏன் அப்படி? தெரியல, சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டீரியஸா இருந்தா எனக்கு சர்ச் பண்ணடா சரியான ஆர்க்கியாலஜிக்கலா ஆஸ்ட்ரோனமி. என்ன இது வரைக்கும் ஏதாவது சுவாரஸ்யமா தேடி பிடிச்ச ஏதாவது ஒரு இப்போ நீங்க தேடிட்டு இருக்கிறது இல்ல? நான் தேடின வச்ச கதை எழுதி நான். என்னது ஒரு சின்ன தீம் சொல்லுங்க. அதாவது வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சவே மூன் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஒப்ஜெக்டான்னு சொல்லி, ஏன்டா நிறைய அதுக்கான அந்த கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. அப்ப நான் அங்க ஒரு ரோபோட் அனுப்பி அங்க வந்து டெஸ்ட் பண்ணிருக்கிறேன் சொல்லி எனக்கு அதை எழுதினேன். அதாவது வந்து அவைக்கு அந்த உண்மையும் தெரியல அதை பற்றி. அது இந்த மூணு உண்மையாவே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆன ஒரு ஒப்ஜெக்டான்னு சொல்லி அவைக்கு தெரியும். ஆல்ரெடி சந்திரனை பத்தின இந்த மாதிரியான கதைகள் நிறைய இருக்குது. அது சொல்றது கான்ஸ்பிரசி தியரிஸ்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூழ்ச்சி கோட்பாடுகள் பல விஷயங்கள் அப்படி இருக்கு. ஆனா இந்த முயற்சி வந்து உங்களுக்கு தொடரணும். நீங்க இன்னும் நான் வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரியான இந்த மிஸ்டீரியஸ் விஷயங்கள் தமிழ் மரபுல எவ்வளவு தூரம் நடந்திருக்குங்கிறதையும் நீங்க தேடணும் எதிர்காலத்தை. அது மூலமா நீங்க ஒரு பெரிய ஒரு உயரத்தை அடையணும்னு நான் வந்து வாழ்த்துறேன். எனக்கு டான்ஸ் பாடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் பாடம் இல்ல, ராம் சப்ஜெக்ட். அதான். என்ன படிக்கிறீங்களா இப்போ? எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பரதநாட்டியமா? பரதநாட்டியம் கிரேட் 2 எக்ஸாம் இருக்கு. கிரேட் 2 எக்ஸாம். மத்தது இந்த வெஸ்டர்ன் ஹிப் ஹாப் இல்ல. ஏன்? அது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுதான் முக்கியம். ஓகே, வாழ்த்துக்கள். சரி, அந்த வகையில் இன்றைய தினம் வந்து இணைந்து கொண்ட ஏஎஸ்என் கல்வி நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் மற்றும்
ஆசான்கள், அதே நேரம் மாணவர்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் இப்படியெல்லாம் ஒரு மெச்சூர்டான ஒரு இப்படி கருத்தாளம் மிக்க எந்த இடத்துலையுமே தடுமாறாம உள்ளதை உள்ளதுபடி சொல்லக்கூடிய 9ஆம் 10ஆம் வகுப்பு மாணவர்களை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. எனக்கு அதில் ஒரு தனி ஆச்சரியமும் இருக்கிறது. அதே மாதிரி நீங்க எல்லோருமே உங்களுடைய கல்வியோட சேர்த்து ஏனைய நீங்க சொன்ன விஷயங்களையும் முன்கொண்டு போகணும். பெற்றோர்களுக்கும் முடிந்தால் சில ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு பொறுப்புள்ள ஒருவனாக நான் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல இப்போ ஞாபகத்துக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன். அதாவது நான் ஒரு காணொளி வந்து விட்டிருந்தேன், வாழ்க்கைக்கு தேவையான 10 கட்டளைகள் அப்படின்னு. அதில் 8வது கட்டளை வந்து இரவு 8 மணிக்கெல்லாம் தொலைக்காட்சி பார்க்கறது, வானொலி கேட்கறது, ஃபோன் பார்க்கறது, முக்கியமாக யூடியூப், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் நெட்வொர்க், வாட்ஸ்அப்புக்கெல்லாம் போகிறது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு 8 மணிக்கெல்லாம் அதெல்லாம் தூக்கி தள்ளி போட்டுருங்க, 10 மணிக்கெல்லாம் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ மாணவர்கள் கேட்கலாம், ஆசிரியர்கள் கேட்கலாம், 10 மணிக்கெல்லாம் தூங்குனா அவன் எப்படி பாடத்தை கவர் பண்ணுவான்னு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், 18 வயது வரை மாத்திரம்தான் குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு மெலட்டோனியம் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும். மெலட்டோனியம் என்ற ஒரு சுரப்பு. இது எப்போ சுரக்கும்னா நிச்சயமாக இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 4 மணிக்குள் தான் சுரக்கும். இதை சொல்றது யங் ஹார்மோன்னு சொல்றது. ஒரு ஆணோ பெண்ணோ உயரமா வளர்றதுக்கு பாருங்க, ஒரு ஆணோ பெண்ணோ மிக உயரமாக வளர்றதுக்கு காரணமான ஒரு ஹார்மோன் தான் அந்த மெலட்டோனியம்ங்கிறது. அது நிச்சயமா இரவு 10 மணிலிருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் நிம்மதியா தூங்குனா மட்டும்தான் சுரக்கும். அதுலயும் 18 வயசு வரைக்கும் மட்டும்தான் சுரக்கும். இப்போ ஒருவேளை நம்ம தலைமுறை ஆட்களுக்கு கொஞ்சம் தோணலாம், ஏன் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் அதிக உயரமா வளர மாட்டேன்றாங்க, ஏன் 6 அடி தொட்டதெல்லாம் பார்க்கவே முடியல. இப்போ இதான் காரணம். இரவு கண் விழித்து படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டாம். ஒன்று அதிகாலையில கண் விழிச்சு படிக்கட்டும், இல்ல படிக்கிற நேரத்துல சரியாக நேரத்தை முகாமைத்துவப்படுத்த கற்றுக் கொடுக்கணும். தூக்கம் முழிக்க தயவு செஞ்சு கற்றுக் கொடுக்காதீங்க. வாழ்க்கையின் ஒரு மிகச்சிறந்த அங்கம் அது. அதை குழந்தைகளிடமிருந்து பறித்து விடாதீர்கள் என்றதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரதான அனுசரணை வழங்கியோர் சலவை இயந்திரங்களுக்கு 20% வரை தள்ளுபடி. இன்றைய சாஃப்ட்லாஜிக் மேக்ஸ் மற்றும் சாஃப்ட்லாஜிக் காட்சியர்களுக்கு பிரவேசியுங்கள். ரோசல் வழங்கும் 30% கழிவு டைல்ஸ், குளியலறை மற்றும் உதிரி பாகங்கள். ரோசல் என்று மினிமை.